ஆக்ட்ரஸ் தேவயானி அவர்களோட பொண்ணோட 10th மார்க் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, அவங்க வீட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹீரோயின் தான் தேவயானி அவர்கள். அவங்களுக்கு இனியா பிரியங்கா அப்படின்னு 2 பொண்ணுங்க இருக்காங்க. இதில் பிரியங்கா அவர்கள் பார்க்க ரொம்பவே சின்ன பொண்ணாக இருந்தாங்க. பட் இப்போ ரொம்பவே நல்லா வளர்ந்து 10th முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்பவே முடியல. சமீபத்தில் நடந்த பொதுத் தேர்வில் அவங்களும் தேர்வு எழுதியிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா, இந்த ஒரு ரிசல்ட்டில் அவங்களோட ரிசல்ட்டும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அவங்க 473 மார்க் எடுத்து அவங்களோட பேரண்ட்ஸை ரொம்பவே பெருமைப்பட வச்சிருக்காங்க. பிரியங்கா அவர்களோட இண்டிவிஜுவல் மார்க் சொல்லணும் அப்படின்னா டோட்டலாக 5 சப்ஜெக்ட். அதில் தமிழில் 96 எடுத்திருக்காங்க, இங்கிலீஷில் 95 எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 96 எடுத்திருக்காங்க, சோசியல் சயின்ஸில் 94, சயின்ஸில் 93. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 473 மார்க் வருது. அண்ட் இந்த ஒரு மார்க் அப்படிங்கிறது 500க்கு 473 ரொம்பவே சூப்பரான ஒரு மார்க் தான். இந்த ஒரு மார்க்கை பார்த்துட்டு தேவயானும் சரி அவங்களோட ஹஸ்பண்டும் சரி பயங்கரமா ஹாப்பி ஆகியிருக்காங்க. கண்ணீர் விட்டு தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பொண்ணுக்கு ஸ்வீட்லாம் கொடுத்து வாழ்த்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரசிகர்களுக்கு இந்த ஒரு விஷயம் வெளிவந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக் என்ன அப்படின்னா, இவங்களோட குழந்தைங்கள்லாம் சின்ன வயசுலேயே பார்த்தது தான் இல்லையா, இப்போ சடனாக பார்க்கும்போது இனியாவும் சரி பிரியங்காவும் சரி பெரிய பொண்ணு மாதிரி இருக்காங்க. அண்ட் அதுலேயும் இனியா அவர்கள் அடுத்து ஹீரோயின் ஆகக்கூடிய ரேஞ்சுக்கு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் தேவயானி மேம் வீட்டிலேருந்து இன்னொரு சினிமா ஆர்டிஸ்ட் வராங்களா அப்படின்னு. இது ஒரு புறம் இருக்க, சமீபத்தில் தேவயானி மேம் அவங்களோட ஹஸ்பண்டை குறித்து சந்தானம் விஷயம் பற்றி ஒன்று பேசியிருந்தாங்க. அதாவது பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தில் சந்தானம் வந்து காய்ச்சிருந்தார் இல்லையா, அது பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதற்கு சந்தானமுமே அது ஒரு படம், அது ஒரு கேரக்டர், அதை அப்படியே விட்டுட்டா பரவாயில்ல, பர்சனலி எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு ரசிகர்கள் எல்லாமே தேவயானி மேமாக தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, அது ஒரு கேரக்டர் மேடம், உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் ஏன் அப்படி பெருசுப்படுத்துறீங்க அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.